ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. பிரதர், போன வருஷம்லாம் ரொம்ப எதிர்பார்த்தேன். நான் இந்த காரியம் நடந்துடும், இந்த காரியம் ஜெயம் கிடச்சிரும், இந்த கேஸில் ஜெயிச்சிடுவேன், இந்த லேண்ட் வாங்கிடுவேன், இந்த வீடு கட்டிடுவேன், பிள்ளைக்கு திருமணம் நடந்துடும். ஒரு என்னென்ன காரியத்திலலாம் கடந்த ஆண்டுகளில் நீங்கள் அந்த முடிவு வரும்னு எதிர்பார்த்து ஒரு ஃபெயிலியராக இருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம், சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாருனாக்கா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. அல்லேலூயா. அவர் முடிவெடுத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது. உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் சொல்லிட்டார்னா நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷம் நம்முடைய ஊழியத்துக்கு ஆண்டவர் அதை தானே வாக்கு பண்ணிக்கிறார், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தெய்வ பிள்ளைங்களே, இந்த ஊழியத்தில் நீங்களும் ஒரு பங்காக இருக்கிறீங்க. ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிக்க உண்மையில் இருக்கிறார். நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க, ஆண்டவரை முழுமையாக நம்புங்க. ஒருவேளை கால தாமதங்கள் ஆகியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தராக இருக்கிறார். பாருங்க, லாசரு மரணத்துக்கு போராடி கொண்டிருக்கிறான், சிக்கா இருக்கிறான்னு இயேசுக்கு சொல்லி அனுப்பப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் காலதாமதமாக தான் வர்றார். லாசரு மரித்து போகிறார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் பொறுத்து தான் இயேசு வராரு. ஆனால் அவருக்கு தெரியும் அங்கே அவர் நாமம் மகிமைப்பட போகிறது. ஹல்லேலூயா. கால தாமதமாக வந்தாலும் கல்லறைக்குள்ளிருந்த மனுஷனை லாசருவே வெளியே வா என்று உயிர்ப்பிப்பாரானா, உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ மரித்து போனதாக இருந்தாலும் ஆண்டவர் மேலுக்கு நம்பிக்கையை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நம்புவதை விட்டுறாதீங்க. உங்கள் நம்பிக்கை அவர் மேலே இருக்கட்டும். ஹல்லேலூயா. எப்படிங்க சொல்லப்பட்டிருக்கோம், நிச்சய முடிவு உண்டு. தேவ பிள்ளை எதிர்பார்க்குற முடிவை நீங்கள் பார்ப்பீங்க, சோர்ந்து போகாதீங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 22ஆம் சங்கீதம் 4வது வசனம் கூட வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தி. எங்கள் பிதாக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சாங்க, நம்பின அவர்களை விடுவித்து. அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அவங்க உங்களை நோக்கி கூப்பிட்ட போது, உங்களை நம்பின போது, ஆண்டவரே எங்களை கைவிடாதீங்க ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு ஆண்டவரே ஆண்டவரே மறுபடியும் எங்களை உயிர்ப்பீங்க ஆண்டவர் கேட்கும்போது அவங்க கூக்குரல் தேவ சமூகத்தில் எட்டி நின்றான். அவங்கள விடுவிப்பாரானா உங்களையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா. பிதாக்கள் நம்பிக்கை வைத்த போது அவர்களை ஆசீர்வதிப்பார், உங்களையும் ஆசீர்வதிப்பார். அதே சங்கீதம் 22:9 கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா இப்படியா சொல்லப்பட்டிருக்கோம், வாசிக்க கேட்போம். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீ. தாவீது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், கருவை உருவாக்குன நீங்கள் தான் ஆண்டவரே, அது 10 மாதங்கள் வளர செஞ்சது நீங்கள் தான் ஆண்டவரே, என்னை கற்பத்திலிருந்து பிரசவத்தை பண்ணிக்கினவர் நீங்கள் தான் ஆண்டவரே சொல்லிட்டு, என் தாயின் முளைப்பாலை நான் உண்ணுகையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணீர். அல்லேலூயா. எங்கள் அந்த தாயில் பாலை குடிக்கிறதும் ஆண்டவரே உங்கள் மேலே நம்பிக்கை வைக்க பண்ணின்னு எவ்வளோ அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல பாருங்கள். தேவ பிள்ளைகளை நீங்களும் நான் அவரை தான் நம்பியிருக்கிறோம். கர்த்தவங்களோ நிச்சயமாக ஒரு நாள் கைவிட மாட்டார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் முடிவு உண்டு. என்ன முடிவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க, சோர்ந்து போகாதீங்க. அந்த முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமே. இந்த ஆண்டில் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க, இனி வர நாட்களில் அதை பார்க்க போகிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை விட்டுறாதீங்க, ஆண்டரை சார்ந்து கொள்ளுங்க, நிச்சயமாக அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நிச்சயம் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன போல ஆண்டவர் உங்களை தான் நம்பி இருக்கிறோம். நீர் தான் எங்களுக்கு நம்பிக்கை ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். என்னென்ன காரியத்தில் என்னென்ன முடிவுகளுக்காக நன்மை ஆசீர்வாதங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களோ ஒரு விஷயம் மனமிறங்கி ஆண்டவரே இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை செய்வீராக ஜெபிக்கிறோம். இதில் ஆசீர்வதியும், எங்களை கனப்படுத்தும், எதிர்பார்க்குற முடிவு எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக ஜெபிக்கிறோம்ப்பா. ஆசீர்வத்து கனப்படுத்து, நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும், எல்லா தீங்குக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களை பிதாவே, ஆமென். உங்களுக்கு நல்ல முடிவை கர்த்தர் கொடுக்குற தைரியமாக போங்க. God bless you.